ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் காஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணும். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் முந்திரி கொஞ்சம். அப்புறம் இப்போ தோசைக்கல்லில் நெய் ஊற்றிட்டு இப்போ 2 பன்னீர் வாங்கியிருக்கோம், அதை இதில் வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. இதை கட் பண்ணிக்கணும் வறுத்து எடுத்துட்ட பிறகு. அப்புறம் இன்னொரு கடாயில் பட்டர் போட்டு அதை நல்லா உருக்கிக்கிட்ட பிறகு காரத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்ருக்கணும், மசாலா வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்புறம் சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுறணும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு இப்போ வறுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுறணும். போட்டு கிண்டி விட்டு உப்பு இருக்கா பார்த்துக்கணும். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ரெஷ் மில்க் அதையும் போட்டுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதை எடுத்து போட்டுக்கணும். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.